கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு என்ன மங்கள வார்த்தை வச்சிருக்கிறாரு? அவளோட காத்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, என்னோட எடுத்து வாசிங்க. ஆபகுக் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 18வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். இதனுடைய முந்தின வசனங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நிறைய இழப்புகள் மத்தியில் இவன் கர்த்தருக்குள்ள மனமகிழ்ச்சியாக இருக்கிறதா இந்த வசனத்தின்படி நாம் வாசிக்கிறோம். அதுக்கு முன்னாடி போடப்பட்டிருக்கிறது, அத்தி மரம் துளிவிடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழமே உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரம் பலன் கொடுக்காமல் போனாலும், தானியங்கள் வயல்களிலே விளையாமல் போனாலும், ஆட்டு மந்தைகள் குட்டி போடாமல் போனாலும், தொழுவத்தில் மாடே இல்லை எம்டியாக இருந்தாலும் நான் கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாக இருப்பேன். அழகான ஒரு வசனங்க. இருந்தால் மட்டும்தான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? ஒன்றுமே இல்லாத நேரத்தில் மகிழ்ச்சி இல்லாமல் தான் நம்ம போவேன்னு நினைக்கிறீங்களா? அது உங்கள் மனசு சம்மந்தப்பட்டது. இருந்தாலும் மகிழ்ச்சியாக இருக்கலாம், ஒன்று இல்லைனாலும் நம்ம மகிழ்ச்சியாக இருக்கலாம். அது நம்ம மனசு சம்மந்தப்பட்டது. மனசில் ஒரு நிறைவான ஆண்டவர் இருந்தால் எந்த சூழ்நிலையிலும் நம்ம சமாதானம் பறிக்கப்படாது. இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வசனம், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு விட்டு போகிறேன், என் சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். அப்போ அந்த இயேசு கிறிஸ்துவிடத்தில் காணப்பட்ட சமாதானம் என்னன்னு பைபிளில் நான் பார்த்தா, பிரச்சனையின் மத்தியில் அந்த மனசை சமாதானமாக காத்துக்கிற ஒரு கிருபை. அவருக்கு விரோதமாக ஜனங்கள் எழும்பி வரும்போதும், விரோதமாய் பேசும்போதும், காரி துப்பும் பொழுதும் அவரிடத்தில் காணப்பட்ட உள்ளான சமாதானம், இன்னர் பீஸ், அதை ஒரு நாள் அவர் இழந்து போகலை. அந்த சமாதானத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஒன்றுமே இல்லாத நேரத்திலையும் சந்தோஷமாக வாழுகிற கிருபையை கர்த்தர் தருவார். ஒன்றுமே இல்லாத நேரத்தில் எப்படிங்க சந்தோஷமாக இருக்க முடியும்? தொழுவத்தில் ஆட்டு மந்தையே இல்லை, ஒரு மந்தையாவது இருந்துச்சுன்னா அதுலேருந்து பால் கறந்து அதை விற்றாவது நான் சாப்பிடுவேன். தொழுவத்தில் மந்தை இல்லாமல் போகும்போது எப்படிங்க சந்தோஷமாக இருக்க முடியும்? எப்படிங்க மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? எப்படி தெரியுமா? ஆண்டவர் கண்டிப்பாக போஷிப்பார் என்கிற நம்பிக்கை இருக்கும்போது. காட்டு புஷ்பங்களை உடுத்துகிற ஆண்டவர் என்னை உடுத்துவார். காகங்களை போஷிக்கிற ஆண்டவர் என்னை போஷிப்பார். காகங்களுக்கு தெரியுமா இன்னைக்கு யார் வீட்டு சாப்பாடை நம்ம சாப்பிட போகிறோன்னு? தெரியாது. ஆனால் நமக்கு தெரியும், ஆண்டவருடைய வீட்டு சாப்பாட்டை நாம் சாப்பிடுவோம். ஆண்டவர் நமக்கு ஆகாரம் கொடுப்பார், ஆண்டவர் என்னை போஷிப்பார் என்கிற ஒரு நம்பிக்கை தேவனுடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் இருந்தால், ஆண்டவர் ஒரு நாள் என்னை கைவிட மாட்டார் என்கிற நம்பிக்கை ஒரு மனுஷனுக்குள்ளே இருந்தால் அவனுடைய இருதயம் மகிழ்ச்சியாக இருக்கும். அதான் இந்த வசனம் சொல்லுகிறது, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன். அப்படின்னா கர்த்தருக்குள், அப்படின்னா கர்த்தருக்கு உள்ளால இவன் இருந்தா ஒரு நிறைவான மகிழ்ச்சி இருக்கான. கர்த்தரோடு இருந்தா அவர் பார்த்து கொள்வார் என்கிற நம்பிக்கை தான் அந்த மகிழ்ச்சி. நம்பிக்கை. அடுத்த நாளை குறித்து கவலையே பாட வேண்டாம், நம்ம ஆண்டவர் என் கூட இருக்கார், நாளை தினத்துக்குரிய நாளை பார்த்து கொள்ளுவார், அன்றன்றுள்ள ஆகாரத்தை கர்த்தர் எனக்கு கொடுக்க கடமைப்பட்டிருக்க அந்த நம்பிக்கையில் தேவனுடைய பிள்ளைகள் மகிழ்ச்சியாக இருக்கணும். ஒரு நாளும் புலம்பக்கூடாது. அது மட்டுமல்ல, என் ரட்சிப்பின் தேவனுக்குள் நான் களி கூறுவேன். வேதம் சொல்லுகிறது, மனம் தரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகம் மிகுந்த சந்தோஷம் உண்டாகுமா. இந்த உலகத்தில் ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழும்பொழுது இருக்கிற சந்தோஷம் வேறு எதுலேயும் கிடைக்காதுங்க. ரட்சிப்பின் அனுபவத்தில் வாழுகிற வாழ்க்கையில் கிடைக்கிற சந்தோஷம் வேறு எதுலேயும் கிடையாது. ஸோ அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை தக்க வைத்து கொண்டு இந்த பூமியில் சமாதானமாக நீங்கள் வாழுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, மக்கள் நன்றி. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கிற அனுபவத்தை தார். என் பிள்ளைகள் துக்கத்தோடு இருக்கிற காரியத்தில் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்து உமக்குள்ளே மகிழ்ச்சியை கொண்டாட கர்த்தரின் பிள்ளைகளுக்கு ஒரு அதிசயத்தை இன்றைக்கு செய்வீராக. இவர்கள் துக்கம் இனி சந்தோஷமாய் மாறட்டும், அழுகை ஆனந்த களிப்பாய் மாறட்டும்,
ரட்சிப்பின் தேவனுக்குள்ளே இவர்கள் களி கூறும்படி ரட்சிப்பின் முழுமையான அனுபவத்தை தாரும். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை கொடுத்து உற்சாகமான ஆவி மறுபடியும் என் பிள்ளைகளை தாங்கும்படி செய்யும். தடைகளை உடைச்சி அற்புதம் செய்யும். மகிழ்ச்சிகரமான நல்ல செய்திகளும் நல்ல காரியங்களும் அவர்கள் குடும்பத்தில் நடக்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.